Hey guys, welcome back to Stay Tuned with Tamila. நம்ம இன்னைக்கு என்ன ஜாப் ஆஃபர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரயில்வேலேருந்து வந்திருக்கிற ஒரு ஜாப் ஆஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எவ்வளோ வேக்கன்சி, என்ன குவாலிஃபிகேஷன், எப்போ எக்ஸாம் அப்படின்ற டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/10/2025 அப்போவே விட்டுட்டாங்க. பட் அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 31/10 தான் உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30/11/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த ரயில்வேவோட இதே ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்சளவு குயிக்காக இப்போயே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதோட பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன் மோடு தான். அதுக்கு உங்களுக்கு 2/12/2025 வரைக்குமே உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுடைய அந்த ஸ்கிரிப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் அதில் அட்டாச் பண்ணுறதுக்கு 3/12 to 12/12/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அஃபிஷியலாக வெப்சைட்லேருந்து எந்த நோட்டிஃபிகேஷனும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கரெக்டாக டேட் ஞாபகம் வச்சு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக ஸ்கிரிப்புக்கு 13/12 17/12 வரை டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எல்லா டேட்டையும் ஞாபகம் வச்சு கரெக்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இது என்ன மாதிரி போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் சப்ரிண்டன்ட் அண்ட் கெமிக்கல் மெட்டரலிசல் அசிஸ்டண்ட் இது மாதிரி வேக்கன்சி போஸ்ட் போட்டிருக்காங்க. இதோட சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கு இனிஷியல் பே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி 2,569 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசு முடிஞ்சிருக்கணும், 33 வயசுக்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓபிசி நான் க்ரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அப்ளிகேஷன் வந்துட்டு முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 500 கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பேக்வேர்டு ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் போஸ்ட்டு அதில் வந்துட்டு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பொதுவாக காமனாக இதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் இருக்கு இல்லையா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இது மாதிரி இருக்கிறதுல நீங்கள் ஏதோ ஒன்று கம்பல்சரியாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினாக எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் தான் அதிகமாகவே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நல்லா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பொறுமையாக நீங்கள் என்ன டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன மாதிரி போஸ்டிங் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இன்னும் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சிபிடி, இது முழுக்க சிபிடி டெஸ்ட் தான் ரயில்வேனாலே, அது நமக்கு தெரியும். அண்ட் 3-1 நெகட்டிவ் மார்க்கும் உங்களுக்கு இருக்குது ரயில்வேனாலே. இதில் உங்களுக்கு CPT 1 CPT 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2. அடுத்து வந்துட்டு இது ரெண்டும் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறமா மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேஜ் 1 CPT டெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா 90 மினிட்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சிலபஸ் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் இது மட்டும்தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு எதில் எவ்வளோ கொஸ்டின் கேட்போன்றதும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் 25, ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஜென்ரல் சயின்ஸ் 30. டோட்டலாக 100 கொஸ்டின் 90 மினிட்ஸ் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் CPT 2க்குமே சேம் இதே சிலபஸ் தான். உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் 150 கொஸ்டின் வரும். டைமிங் 120 மினிட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் அவேர்னஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், பேசிக் ஆஃப் என்வரன்மெண்டல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கும், டெக்னிக்கல் அபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ரயில்வேல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஸ்டடி, ஜிகே
இது மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாலே, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அளவு நீங்கள் நிறைய ஏரியா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏரியா கம்மி தான், நீங்கள் அதில் மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் ரயில்வேக்கு படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி டிஎன்பிஎஸ்சி, போலீஸ் எஸ்ஐ அதில் இருக்கிற மாதிரி கொஸ்டின் மாடல் உங்களுக்கு அங்கே இருக்காது. இது சிபிடி ப்ளஸ் கொஸ்டின் டைப்பே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு புரியணும், அங்கே போய் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு இதில் புக்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் ஏதாவது வேணும்னா நம்மளுடைய தமிழா அகாடமிலேயே ப்ரொவைட் பண்ணுறோம். வேணும்னா நீங்கள் கால் பண்ணி ஆர் மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் பற்றின வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணுறேன். இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.